மகாபாரத போரில் சல்லியனுக்கு எதிராக போரிட்ட தருமன் தன்னுடைய முகத்தில் எக்காரணத்தை கொண்டும் கோபத்தை வெளிக்காட்டவில்லை. அதற்கான காரணம் என்ன தெரியுமா? மகாபாரதத்தில் அர்ஜுனன், கர்ணன், பீமன் உள்ளிட்ட மாவீரர்களைப் போல எவராலும் வெல்ல முடியாத ஒரு வீரனும் இருந்தான். வில், வாள், வேல்வீச்சில் சிறந்தவனாக இருந்த அந்த வீரனுக்கு அவன் பெற்றிருந்த வரமும் இணைந்து அப்படி ஒரு பெருமையை பெற்று தந்தது. அவன்தான் சல்லியன். பாண்டவர்களுக்கு நெருங்கிய சொந்தமான சல்லியன் பாரத போரில் கௌரவர்களின் பக்கம் நின்று போர் புரிந்தான். அதற்கு துரியோதனனின் சூழ்ச்சியே காரணமாக அமைந்தது. சல்லியன் மிக பெரும் வீரன் என்பது அனைவருக்கும் தெரியும். ஆனால் அவன் பெற்றிருந்த வரம் கண்ணனைத் தவிர வேறு யாருக்கும் தெரியாது. சல்லியனை எதிர்த்து கோபத்தோடு எவராவது போரிட்டால் அவரது பலம் 1000 மடங்காக பெருகி சல்லியனையே போய்ச் சேரும் என்பது அவன் பெற்ற வரம். இது மட்டும் துரியோதனனுக்கு தெரிந்திருந்தால் போர்க்களத்தில் சல்லியனைத்தான் முதன்மையானவனாக இறக்கிவிட்டிருப்பான். இது பற்றி பாண்டவர்களிடம் கண்ணன் தெரிவித்தார். பீமன் சல்லியனோடு போரிடுவதாக கூறினாலும் அவனை கண்ணன் தேர்வு செய்யவில்லை. ஏனெனில் பீமனின் கோபம் அனைவரும் அறிந்ததுதான். சல்லியனுக்கு எதிராக அது வெளிப்படும் போது பாண்டவர்களுக்குத்தான் பேராபத்து. எனவே தான் கண்ணன் தருமனை தேர்வு செய்தார். மேலும் சல்லியனோடு போரிடும்போது சிரித்த முகத்தோடு யுத்தம் செய்ய வேண்டும் என்றும் தருமனுக்கு போதித்தார். அதன்படியே இறுதி நாள் போரில் சல்லியனுக்கு எதிராக போரிட்ட தருமன் தன்னுடைய முகத்தில் எந்த காரணத்தை கொண்டும் கோபத்தை வெளிக்காட்டவில்லை. அதனால் தான் சாதாரண ஈட்டியைக் கொண்டு ஒரே வீச்சில் சல்லியனை தருமனால் வீழ்த்த முடிந்தது.